அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பார்த்தோம் அப்படின்னா, துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிற பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும், நீங்க விநாயக பெருமானினுடைய தீவிர பக்தர், இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வமாகவும் பிடித்த தெய்வமாகவும் விநாயக பெருமான் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஓம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் விநாயக பெருமானினுடைய அருள் முற்றிலும் கிடைக்க பெற்று வளமும் நலமும் பெறமுங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வெகுவான ஒரு சுமாரான காலகட்டமாகவே இருக்குங்க. கடந்த காலத்தோடு இந்த காலம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாது. அதே நிலை தான் இருக்கும், கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். அதாவது ஒரு சுமாரான நிலை எல்லா விஷயத்துலையுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அதிரடியான மாற்றமோ இரு திருப்பங்களோ ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. வழக்கம் போல இந்த காலம் இருக்கும் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சில விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும், இல்லை சமாளிக்க முடியும். இந்த காலத்தை உங்களால் மேலும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இன்பகரமானதாகவும் தங்களால் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் சிறிதளவு இருந்தாலும் கூட அது உங்களுக்கு கோபத்தையோ இல்லை டென்ஷனையோ ஏற்படுத்தலாம். பிற விஷயங்களில் நாட்டம் செல்லாத நிலையையும் அது உருவாக்கலாம். அதனால் வரக்கூடிய சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, நிதானத்தை கடைபிடிங்க. அந்த பிரச்சனையில் சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு முயற்சி பண்ண பாருங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இருப்பினும் நிதான போக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகவனத்தோடு வேலையை முடிக்க பாருங்க. குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள பணிகளை முடிக்க முயற்சி செய்வது அவசியம். அப்படி இல்லைன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்த பெயர் கெடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக இல்லை குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பணிகளை முடிப்பது சால சிறந்தது. இது எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை பயக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளாகட்டும் இல்லை பிற நல்ல விஷயங்களாகட்டும் அது தடைபடாமல் உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த நிகழ்வு, இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை பணி மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேமிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் அதிகரிக்கலாம். அதே மாதிரி போட்டியாளர்களும் அதிகரிக்க செய்வாங்க. அப்படிங்கிறதுனால வியாபாரத்துலேயும் சரி தொழில் ரீதியாகவும் சரி கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா சுபகாரியங்கள்லேயும் சிறு சிறு தடை உருவாகத்தாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு உஷாராக சுபகாரியங்கள் பேச்சுக்களில் பேசுகிறதும் இல்லை நடத்துறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியும் தங்களுடைய செயல்களில் அடங்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் உங்களுடைய நிதானம் பொறுமை அப்படிங்கிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான மந்த நிலை, இனம் புரியாத கவலை, இவை எல்லாமே அவ்வப்போது உங்களுடைய மனதை ஆட்கொண்டு தங்களை தொந்தரவும் செய்யலாம். அதே சமயம் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு சிக்கல் உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. உங்களை ஆலோசிக்காமல் குடும்பத்தினர் எந்த முடிவையும் எடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற அளவுக்கு தங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் மற்றொரு புறம் அதிகரிக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் சுயநலமாக இருப்பதையும் அவசரமாக முடிவுகளை எடுக்கிறதையும்
செலவுகளையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டுங்க. திருமணம், குழந்தை, இடமாற்றம் அப்படின்னு குடும்பம் சம்பந்தப்பட்டு நீங்கள் விரும்பப்படக்கூடிய மாற்றங்கள் அடுத்த காலத்திற்குள்ள, அதாவது மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் இருந்தாலே திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்குங்க. நீங்கள் உத்தியோகம் அப்படி இல்லைன்னா தொழில் அப்படின்னு வருமானம் ஈட்டுவதற்காக எந்த துறையில் ஈடுபட்டாலும் உங்களுடைய அனைத்து புது முயற்சிகளும் கைகூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு தங்களை தேடி வர இன்னும் சிறிது காலம் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலை அப்படி இல்லைன்னா தொழில்களை செய்யக்கூடிய அமைப்பு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த செயல்கள் வந்து சின்ன சின்ன இடைஞ்சல்களை வந்து பிறரால் உருவாகக்கூடும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செய்ய போகிறீங்க, இல்லை தொழில்களை செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. அப்படி பகிர்ந்துக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா மற்றவர்களால் இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இதன் காரணமாக பிரச்சனைகள் ரெட்டிப்பாகும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சிறு கால தாமதத்திற்கு பிறகு முழுமையாக விலகிடுங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நற்பலன்கள் கிடைக்கிறதுல சிறு காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அதே மாதிரி திறமையுடன் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி தொழிலில் முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை தீர்க்கமாக ஆலோசித்து அதன் பிறகு முதலீடு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே சமயம் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்குது. வருமானத்தை சேமிப்பாக மாற்ற முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. சிறிது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அதை சரி செய்து விட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறலாம். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். பிரச்சனைகளும் விலகிடும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் செயல்படுறதன் மூலமாக பல அற்புதமான பலன்களை தங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி செலவுக்கு ஏற்ற வரவு உண்டாகுங்க. சொத்துக்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கு. ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் மற்றொரு புறம் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பேச்சிலையும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும். சாதகமற்ற சூழ்நிலை நிலவுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் அதற்குரிய பலனை தங்களால் பெற முடியாது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக கிடையாதுங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். வேலை கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியும் வேண்டாங்க. இந்த காலகட்டத்தில் புதியதாக வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அதனால் அதை நினச்சி கவலையோ இல்லை விரக்தியோ அடைய வேண்டாம். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று சிரமமாகத்தான் இருக்கும். முழு கவனத்துடன் செய்கிறதன் மூலமே நஷ்டம் ஏற்படாமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் தங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. கூட்டாளர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எல்லா விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். நினைத்த காரியங்கள் அனைத்திலையும் வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுதுங்க. அதே மாதிரி கடன் தொல்லைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்கு இடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்த்து கொள்ளுங்க. பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி
இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே பார்க்கும் பொழுது கொஞ்சம் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் தக்க ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு முடிவையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா கடன்களை அடைக்கிறதுல நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதில் சிறப்பு கவனத்தையும் நீங்கள் செலுத்துவீங்க. பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட மாற்றங்கள் அதனுடையான திருப்பங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை நல்ல பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது.